பொங்கல் பொங்கலோ பொங்கல். அது எடுத்து நெத்தியில் வைங்கப்பா. அது எடுத்து நெத்தியில் வைங்க. நெத்தியில் வைக்கணும். ஆமாம், நெத்தியில் வை. நெத்தியில் வை தேவி. அப்படியே போஸ். காத்துல கீழே தட்டு வச்சு ஆத்தினா அதில் வாழைப்பழம் வச்சு School, attention. இதெல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இருங்கடா தரலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. தரன் சாமி தான் தருவாங்களாம்.
லைட்டா தெளியா லைட்டா தெளியா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பற்றி சில வரிகள். தமிழரை போற்றும் நன்னாள், உழவரை போற்றும் பொன்னாள் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். முதல் நாள் போகி பண்டிகை பொங்கல் திருநாளில் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி வீட்டினை சுத்தம் செய்வார்கள். 2ஆம் நாளான தைப்பொங்கல் அன்று புதுப்பானையில் பொங்கல் செய்து அதனை முதலில் கதிரவனுக்கு படைப்பார்கள். பின் குடும்பத்தினர் அனைவரும் உண்டு மகிழ்வார்கள். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். உழவு செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் திருநாள் ஆகும். அன்றைய நாளில் மாடுகளை கட்டும் தொழுவத்தை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அந்த தொழுவத்திலேயே பொங்கல் செய்து கொண்டாடுவர். 4ஆம் நாள் காணும் பொங்கல். இந்த பண்டிகை அன்று உற்றார், உறவினர், நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியவர்களின் ஆசி பெறுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். உழவர் இயற்கைக்கும் நாம் உழவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நன்னாளே பொங்கல் திருநாள். ஆகவே நாம் நம் மண்ணின் பெருமைக்கும் நம் மரபுக்கும் புகழ் சேர்க்கும் அற்புத திருநாளான பொங்கல் திருநாளை அனைவரும் மகிழ்வுடன் கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அறிமுக உரை கூறிய அஜய்க்கு நன்றி. உன்னில் நீயாக, என்னில் நானாக, நம்மில் நாமாகவே இருக்கிறார் இறைவன். நம்மோடு இருக்கும் இறைவனிடம் மன்றாட்டை கூற வருகிறார் அருள் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள். அனைவரும் கரங்களை கூப்பி கண்களை மூடுவோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 9-10 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது: நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமும் சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமம் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எம்மை படைத்து பராமரிக்கும் பரம்பொருளே எம் இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக தந்த இயற்கைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சேற்றில் கால் பதித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விளை நிலங்களில் வேலை செய்து வரும் எமது விவசாய நண்பர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று பஞ்சம், பசி, கடன், நோய் போன்ற எல்லா தீமைகளில் இருந்தும் விடுதலை பெற்று நிறைவோடு வாழ எம் உலகில் உள்ள அனைத்து விவசாய பாதம் அர்ப்பணிக்கின்றோம்.
எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளே எம் இறைவா, நிலத்தில் விளைந்த அனைத்து இயற்கை வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்த கொடைகள், குறிப்பாக இயற்கை மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து வித நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வளமிக்க இயற்கையை நாங்கள் பாதுகாத்து எம்பின் வரும் சந்ததியினரும் அதை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தி பலன் பெற அருள் தர வேண்டி நிலத்தில் விளைந்த இந்த பச்சை காய்கறிகளை உட்பாலம் அர்ப்பணிக்கின்றோம். இந்த பொங்கல் விழா வழிபாட்டில் கலந்து கொள்ளும் எங்கள் அனைவரையும் உட்பாலம் தரப்புகின்றோம். நாங்கள் அனைவரும் உழவர்களுக்கு நல் மரியாதை தந்து உழவு தொழிலை நேசித்து அடுத்த ஆண்டு எங்கள் சந்ததியினருக்கு வளமிக்க நாட்டை நாங்கள் தரும் விதமாகவும் உணவுப் பொருட்களை வீணாக்காமல் அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும் நல் மனதினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டுமென்று இந்த உணவுப் பொருட்களை முப்பாடம் அர்ப்பணிக்கின்றோம். நன்மைகளுக்கெல்லாம் முற்றியாகிய இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைப்புகளுக்கும் நீர் அளித்துள்ள அருட்கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் உமக்கு படைக்கும் அறுவடையின் முதற் கனியலான இப்பொங்கலை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு உழைக்கும் திறனையும் அதன் பலனையும் நிரம்ப தந்து வளமிக்க என் நாட்டை அன்பும் நீதியும் அமைதியும் ஒற்றுமையும் பகிர்வும் கொண்ட நல்மனம் படைத்த மனிதர்களின் நாடாக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த லைட்லாம் எரியுதா? டார்க்கத்து மகிழ்ச்சி என்று பொங்கிய ஒளியேற்ற வருகிறார்கள். நம் பள்ளி தாளர் அருட்தந்தை சிசி அம்ரோஸ் அவர்கள், தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மார்க்ரெட் சகாயம் அவர்கள், ஆசிரியர்கள் திருமதி கல்யாணி அவர்கள், திருமதி விஜய் அவர்கள், திருமதி நித்யா அவர்கள்.
வருகை புரிகின்ற அன்பின் உருவம் அறிவின் ஊற்றும் கண்ணின் சிகரம் எளிமையின் வடிவாக விண்ணப்பம் நம் பள்ளி தாளாளர் அருள்வழி அம்ப்ரோஸ் அடிவாளரின் வருக வருக என வரவேற்கிறேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தரம் என்னும் பொன் வழியை கற்ற கல்வியை கற்றுத்தரும் நம் பள்ளி முதல்வர் அவர்களை முக வளர்ச்சியுடன் வரவேற்கிறேன். அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் என் ஆசை பெருமக்களே, இதுவரை சுற்றி
கரெக்டாக தான் இருக்குது டீச்சர், கரெக்டாக தான் இருக்குது. அது நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா நம்ம அந்த கருத்துக்களை தெரியாததுனால அது வேற விதமா பார்க்கணும். நானும் உங்க சொந்தக்காரன் பார்க்கறத நம்ம சூழல் மிருகங்கள் பார்க்கிறோம், இல்ல பீச்சில் கடலை பார்க்கிறோம். ஆனா எதை பார்க்கிறோம்னா கருத்தை மாற்றம். அந்த பாரம்பரியம் முக்கியம். ஏன்னா அது கருத்து இருக்கு, நல்ல கருத்து இருக்கு, சமுதாயம் இருக்கு, சொந்த பந்தங்கள் உறவுகள் இருக்க அந்த கருத்து. எனவே மாறி வரும் உலகத்திலே, நவீன உலகத்திலே பாரம்பரியங்கள் நாம் இழக்க வேண்டாம். அதையும் நாம் கடைபிடிப்போம், நினைப்போம், நம் பெரியோர்களை போற்றுவோம். பொங்கல் காணும் பொங்கல் அது முன்னாடி இருக்கா? காணும் பொங்கல் இருக்கா இல்லையா? காணும் பொங்கல் ஏன் ஆரம்பிச்சாங்க? எதுக்கு ஆரம்பிச்சாங்க? யாராவது காணும் பொங்கல் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? காணும் பொங்கல் அப்படின்றது நம்ம சொந்த பந்தங்களை, உறவுகளை போய் காண்றதுக்காக, பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் காணும் பொங்கல். தன்னை பலகாரங்களுக்காக செய்யும். அதெல்லாம் எடுத்து போய் சொந்தக்காரர்கள் எல்லாரும் பார்க்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து அரசு கொடுக்கணும், இன்னொரு முறுக்கு கொடுக்கணும். சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக, காண்றதுக்காக காணும் பொங்கல். ஆனா இன்னைக்கு காணும் பொங்கலுக்கு மக்கள் எங்க இருக்காங்க? பீச்சில், சினிமா தியேட்டர்ல, ஜூல. அப்ப சொந்த பந்தம் எங்க போச்சு? உணவுகள் அதனுடைய நிலைமையை நிறைவேற்று. ஒரு நாள் சொந்த பக்கம் ஜூல பக்கம் போவாங்க தெரியும். அதனால நவீன உலகம் தவிர்க்க முடியாத ஆனா அதே சமயத்தில் பாரம்பரியமும் கடைபிடித்து ஆக வேண்டும். பாரம்பரியம் தேவை. பாரம்பரியத்தை மறைத்து, அது உண்மையான கருத்தை மறைத்து வேற ஒன்று புதுக்கும் போது கேட்டா போதா. கருத்தோன்றி மண் போன்ற காலத்தில் முன் தோன்றிய இனத்த தமிழ் எம் தமிழ் மொழி. இந்த தெய்வீக தமிழில் தெய்வத்தை வணங்கியும் எம்மை ஒன்று சேர்த்து உருவாக்கி கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் இறைவனை வணங்கியும் சிறப்பாக இன்றைய பொங்கல் திருநாளில் எமது தாளாளர் தந்தை அருள்பணி அம்ரோஸ் சிசி அம்ரோஸ் அவர்களையும் மற்றும் எமது ஆசிரியர் பெருமக்கள் எங்கள் குழுவிலுள்ள எம் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைய நாள் நாம் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல்
தை திருநாள், பொங்கல் திருநாள், தை திருநாள், உழவர் திருநாள் என்று நாம் அழைக்கின்ற இந்த பொங்கல் திருநாளை சிறப்பிக்கின்ற இந்த இனிய தருணத்திலே நாம் பொங்கலை எவ்வாறு சிறப்பிக்கின்றோம்? அதனுடைய காலங்கள் 4 வகையான பொங்கல்: போகி பொங்கல், பெரும்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். போகி பொங்கல் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாதானே? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு தேவையானதான் கொளுத்தி சுத்தம் பண்ணுறாங்க, அதுதானே? அதுவும் இது வந்து சங்க தமிழில் சங்கம் தோன்றிய காலத்திலேயே இந்த பொங்கல் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிறைய நம்மளுடைய அந்த ட்ரெடிஷ்னல் நம்மளுடைய பாரம்பரிய விழாக்கள் நிறைய மறைமுகம் உண்டாயிடுச்சு, மறந்துச்சு. ஆனால் இன்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு திருநாள் என்றால் அது பொங்கல் திருநாள். அதில் இந்த தைப்பொங்கல் பொங்கல் திருநாள் நிறைய நாடுகளில் கொண்டாடுறாங்க. ஆனால் அதனுடைய ரீசன் வேறு. ஆனால் டோட்டலாக அது கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு திருநாளாக தான் எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழகத்தில் தை திருநாள் அப்படிங்கிறது இந்த தை மாதத்தின் தொடக்கத்திலேயே நம்மளுடைய அந்த இப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குளிர் நாள், இந்த சித்திரை திருநாளை தான் நம்மளுடைய தமிழர்களின் என்னது தமிழ் புத்தாண்டு விழாவாக நம்ம கொண்டாடினோம். ஆனால் தை திருநாளை தான் இந்த மாதத்தில் இந்த வருடத்தின் முதல் நாளாக அப்பொழுது கொண்டாடினது வழக்கம். இதெல்லாம் நமது கலைஞர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் இதை வலியுறுத்தினார். ஆனால் இன்று இந்த தமிழர்கள் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே தன்னுடைய வீடுகளில் இருக்கின்ற பழைய பொருட்கள் தங்களுடைய வீட்டினை புதுசாக என்ன பண்ண போகிறாங்க, புதுசாக பெயிண்ட் பண்ணி வண்ணம் பூசி அதில் சிறந்த முறையில் அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு பழைய பொருட்களை எல்லாம் எரிக்குவாங்க. இந்த எரிப்பதோடு தங்களது குடும்பத்தில் தங்களுடைய எண்ணங்களில் இருக்கின்ற தீமைகளையும் அவர்கள் அதோடு எரித்து விடுவது வழக்கமாக இருந்தது. அதுதான் தங்களுடைய உள்ளத்தையும் தங்களது இல்லத்தையும் தூய்மை செய்கின்றது தான் இந்த போகி பொங்கல். அந்த போகி பொங்கலுக்கு அப்புறமா தான் பெரும்பொங்கல். அந்த பொங்கல் சூரிய கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த சூரிய கடவுள் அந்த சூரிய கதிர்களை இந்த பூமியின் மீது வைத்து இந்த நீர் நிலைகளில் இருந்து வருகின்ற நீரை ஆவியாக்கி அது மேகமாகி மீண்டுமாக மழையாக கொடுக்கின்றது. அந்த மழையாக மேகங்கள் மீண்டும் மழையாக பொழிய எது நமக்கு தேவை? மரங்கள். அதனால தான் இன்றைக்கும் காலையில் அசம்பிளியில் அழகாக என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ மரங்கள் இயற்கைகள் நமக்கு மிகவும் அவசியம். நமக்கும் அதிகமான நெருக்கமான உறவு உண்டு. அந்த நெருக்கத்தில் தான் இந்த சூரிய கடவுளுக்கும் மற்ற படைப்புகள் இறைவனுடைய படைத்த அனைத்து பொருட்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுகின்ற ஒரு திருநாளாக அந்த பொங்கல் திருநாள் இருக்கின்றது. அடுத்தது மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள். அந்த உழவர் திருநாள் விளைச்சலில் வருகின்ற முதல் பயிரினை 7th ஸ்டாண்டர்ட் மிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஆன் பண்ணிடுவாங்க. புது மிஸ் நித்யா மிஸ், புது அரிசி பொங்கல் வைப்பார்கள். நித்யா மிஸ் அன்றைய நாளில் அந்த அரிசியிலிருந்து சமைக்கும் பொங்கலை தங்களுக்கு உதவி செய்த விலங்குகள், ஆடு மாடு இவற்றை அதெல்லாம் சுத்தம் செய்து அந்த விலங்குகளுக்கு அதை ஊக்குவார்கள். அதற்கு நன்றி கூறும் வகையில் அவைகளுக்கு பிடித்தமானதை அன்றைக்கு செய்வாங்க. அன்னைக்கு ஏர் கலப்பை இவற்றையெல்லாம் அதெல்லாம் உறவுகளை காண செல்வதில்லை. எங்க செல்றோம்? பீச்சுக்கும் சினிமா தேட்டருக்கும். இன்னும் எங்கெல்லாம் நமக்கு இன்பம் தரக்கூடிய சிற்றின்பத்தில் மயங்கி அந்த இன்பத்திற்காக நாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அந்த இடங்களை செல்கின்றோம். உண்மையான மகிழ்ச்சி நம் உறவுகளிடமிருந்து வருகிறது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். நீங்கள் குழந்தைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான
இந்த பொங்கல் திருநாளில் நம் உணவுகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாம் உண்கின்ற உணவு, நமக்கு மிகுதியாக இருக்கின்ற அந்த உணவு மற்றவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லி யார் சொல்றார்? பாரதியார் சொல்கின்றார். நமது திருவள்ளுவரும் மிகவும் அழகாக சொல்வார். இந்த உணவினுடைய அதிகமாக நம்மளிடம் இருக்கின்ற அதிகமான பொருட்கள், நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதை பிறகுரியது அப்படின்னு சொல்லி அழகா சொல்வார். நாம் குழந்தைகளாக இருக்கின்ற இந்த வயதிலேயே நாம் என்ன பண்ணக்கூடாது, உணவுகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாம அந்த உணவை நமக்கு தேவையானதை மட்டுமே நாம எடுத்து உண்ண வேண்டும். தேவைக்கு அதிகமாக நாம எடுத்ததுனால தானே நாம் அதை என்ன பண்றோம், கீழே போடுறோம் இல்லையா? தேவைக்கு ஏற்பதை மட்டுமே நாம் எடுத்து உண்ண வேண்டும். இதை மறந்து விடாதீர்கள். இந்த பருவத்திலேயே இவற்றை நாம் என்ன பண்ண வேண்டும், பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் இந்த பொங்கல் திருநாளில் நாம் உணவை எப்பொழுதும் விரைவு செய்யக்கூடாது. காணும் பொங்கல் அது உன்னால இருக்கா? காணும் பொங்கல் இருக்கா இல்லையா? காணும் பொங்கல் ஏன் ஆரம்பிச்சா, எதுக்கு ஆரம்பிச்சா? யாராவது காணும் பொங்கல் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? காணும் பொங்கல் அப்படின்றது நம்ம சொந்த பந்தங்கள் உறவுகளை போய் காண்றதுக்காக பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் காணும் பொங்கல். தன்னை பலகாரங்களுக்காக செய்யும். அதெல்லாம் கேட்டு போய் சொந்தக்காரர்கள் எல்லாரும் பார்க்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து அரசு கொடுக்கும், இன்னொரு முறுக்கு கொடுக்கும். சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக காண்றதுக்காக காணும் பொங்கல். ஆனா இன்னைக்கு காணும் பொங்கலுக்கு மக்கள் எங்க இருக்காங்க? பீச்சில், சினிமா தியேட்டர்ல, ஜூல. அப்ப சொந்த பந்தம் எங்க போச்சு? உணவுகள் அதனுடைய நிலைமையை இழந்துச்சு. ஒரு நாள் சொந்த பக்கம் ஜூல பக்கம் பரவாயில்ல தெரியும். அதனால நவீன உலகம் தவிர்க்க முடியாதது, ஆனா அதே சமயத்தில் பாரம்பரியமும் கடைபிடித்து ஆக வேண்டும். பாரம்பரியமும் தேவை. பாரம்பரியத்தை மறைத்து அது உண்மையான கருத்தை மறைத்து வேற மட்டும் கொடுக்கும் போது கேட்டா அது நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஆனா நம்ம அந்த கருத்துக்களை தெரியாததுனால அது வேற விதமா பார்க்கணும். காணும் பொங்கல் சொந்தக்காரன் பார்க்கறத நம்ம சூழல் மிருகங்கள் பார்க்கிறோம், இல்ல பீச்சில் கடலை பார்க்கிறோம். ஆனா எதை பார்க்கிறோம்னா கருத்தை மாற்றம். அந்த பாரம்பரியம் முக்கியம். ஏன்னா அது கருத்து இருக்கு, நல்ல கருத்து இருக்கு, சமுதாயம், சொந்த பந்தங்கள், உறவுகள் இருக்க அதுல கருத்து இருக்கு. எனவே மாறி வரும் உலகத்திலே, நவீன உலகத்திலே பாரம்பரியத்தையும் நாம் இழக்க வேண்டாம். அதையும் நாம் கடைபிடிப்போம், நினைப்போம், நம் பெரியோர்களை போற்றுவோம். வணக்கம். Excuse me, do you know where Children is from? Who are you? I am Madurai. I am Arunachala. We want to meet Chinadurai. He is our childhood classmate. ராமசாமி, முத்துவேலு, அருணாச்சலம், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா? அதே மாட்டீங்க. ராமசாமி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. முத்துவேலு நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்டா. அருணாச்சலம் எப்படி இருக்க? கடைசி நம்ம கிளாஸ்ல பார்த்து இப்போ நம்மளை பார்க்குறேன். ஏன்னா வேலை சரியில்லை இருக்க? நான் ஒரு விவசாயிடா. இது விவசாயியா? அது இந்த காலத்துலயா?
பில்டிங் கட்டி கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன்டா. நான் ஜுவல்லரி ஷாப் வச்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன்டா. ஓஹோ சரிடா, நல்லா இருக்கா. பசிக்குதாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்கிறாச்சு. பசின்னு சொன்னா அவங்க பசிய போகுது யாரா? நீ மாசம் 5 லட்சம் வாங்குற, சாப்பிடுவியா? நீ மாடியா வீடு கட்டுறியா, அதை வச்சு சாப்பிடுவியாடா? நீ தங்கத்தை ஊறி சொல்ல சரியா, சாப்பிடுவியா? இது விவசாயினால இலக்கணமா போச்சாடா? நாங்கள் இன்னைக்கு சேர்த்துல காலை வச்சுதான் உங்களால் சோத்துல கை வைக்க முடியுமா? இந்த தலைமுறை விவசாயம் வேணாம்னா எப்படி சாப்பிடுறது? ரியல் எஸ்டேட்ன்ற பேர்ல நிலத்தை வாங்கி நிலம் நீர் காடுகள்லாம் அழிச்சு மாடியா பில்டிங் கட்டினா விவசாயம் எப்படிதான் செய்யுது? அது மட்டுமா, உங்களை மாதிரி கம்பெனிக்காரங்க ஃபேக்ட்ரி மாற்ற கம்பெனி கட்டி அதை வந்து வர நச்சு புகையாலையும் மாடு ஆடுதான் அழியலாம். அதுலேருந்து வர ஒரு புது நோயும் எங்கள் மனுஷனுக்கு ஒரு பெரிய பாதிப்பாகுதான். அதனால விவசாயத்தை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம எல்லாம் ஒன்றிணைச்சாலும் தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். விவசாயத்தை அழியக்கூடாதுடா. நானும் என் குழந்தைகளை அது விவசாயம் சொல்லித்தரேன்டா. அப்புறம் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறேன்டா. அதனால அப்புறம் தான் நம்மளால அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு போக முடியும்டா. எனக்கு பசிக்குதுடா. ரொம்ப பசிக்குதா? சரி 3 பேரும் வாங்கலாம், எங்கள் வீட்டுக்கு போகலாம், சாப்பாடு சாப்பிடலாம். அதே போல் வழியில் நிலத்தை காட்டுறேன், வாங்கலாம். கை தட்டுங்கடா, கை தட்டுங்கடா. விவசாயத்தின் அருமையை தேவையை கண்முன்னே நிறுத்திய மாணவர்களுக்கு நன்றி. மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி துண்டோடு எறும்பூரும் கருவோடு இனிய சொற்களை இனிப்பால் தருவதற்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருநாள் நமக்கு உணர்த்துகின்றது. சிறப்பாக உழவு திருநாள். நாம் உணவை நமக்கு கொடுப்பவர்கள் உழவர்கள். சேற்றில் கை வைக்கவில்லை என்றால் உனக்கு சோறு இல்லை. சேற்றில் கை வைப்பவர்களால் தான் இன்னைக்கு நாம் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இப்ப சின்ன நாடகம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா? பணத்தை நாம் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியுமா? பணம் இருந்தா போதுமா? பத்தாது. நாம் நமது உழவர்கள் ஒரு நெல்லாக இருந்தாலும் சரிதான், காய்கறிகளாக இருந்தாலும் சரிதான், நிலத்தை பண்படுத்தி அதற்கு தேவையான அந்த விதைகளை சரியான பதத்தோடு இருக்கின்ற அந்த விதைகளை விதைத்து நமக்கு உணவு கொடுக்கின்றார்கள். அவர்களை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவர்களை நாம் தரக்குறைவாக நினைக்கவும் கூடாது, தரக்குறைவாக நடத்தவும் கூடாது. நான் இப்போ வந்து ஒருத்தவங்க வேட்டி கட்டிட்டு நீ காலேஜ் படிக்கும்போது உங்க தாத்தா பாட்டி உன்னோட காலேஜ் பார்க்க வந்தா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்ன பண்ணிட்டு வந்துருக்கீங்க? இதெல்லாம் போட்டு வரக்கூடாது. இதெல்லாம் போட்டு வரக்கூடாது. எந்த ஷூ போடலையா? இப்போ அழகா அந்த நாடகத்துல கேட்டாங்க, என்ன நீ இருக்கிற வேட்டி கட்டிட்டு பனியன் போட்டு? விவசாயம் உடை அதுதான். அதை உடையோடு தனது கஷ்டத்தை இந்த முழுவதுமாக தனது வேர்வையை ரத்தமாக இந்த நிலத்திற்கு கொடுத்து முழுவதுமாக தனது உழைப்பினால் கிடைக்கின்ற அந்த உணவை இந்த உலகிற்கு கொடுக்கின்றவன் விவசாயி. அவர்களை நாம் மதிக்க வேண்டும். எப்பேற்பட்டவர்களாக கிராமத்துல எத்தனை பேர் போய் நெல் வயலை போய் பார்த்துருக்கேன். நெல் வயலை எப்படி விழுறாங்க, எப்படி வந்து நடுறாங்க, அழகா இன்னைக்கு செஞ்சு காமிச்சாங்க. மிகவும் அருமையான ஒரு சிறிய நாடகம், மிகவும் கருத்து. கடந்த ஜனவரி 10ஆம் நாளன்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தினரால் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. அதில் பங்கேற்ற நம் பள்ளி 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்கப்படுகிறது.
ஏழாம் வகுப்பு ஆண்டனி. ஜேசன் ராஜ், மொழியழகன், சாம் இமானுவேல், சர்வேஷ், வினோத் குமார், ரிபீஸ்வரன், தர்ஷினி, ஹரிணி, காவியா, நிதர்சனா. எட்டாம் வகுப்பு கிரண்குமார், கனிஷ்கா, ராஜலட்சுமி, ராஜினி, வைஷாலி, துர்கா, ஹரிஷ்கா, யோகி, டானுஷ்கா, யுவஸ்ரீ, யோகி.
கேட்ட தெரியுமே என்றே வள்ளுவர் சொற்களை செயலாக மாற்றும். நம் பள்ளியின் தாளாளர் அந்த அருள்பணி அம்ப்ரோஸ் அடிகளாருக்கு இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தல் மெய்வர்த்தல் கூலி தரும் என்ற விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றி வரும் நம் பள்ளி முதல்வர் அருள் சகோதரி மார்கரெட் சகாயம் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை ஆகும் என்பதன்படி கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். பணிவுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற என்பதற்கேற்ப தங்கள் அனைவருக்கும் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். எங்களுடன் பயணிக்கும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். அனைவருக்கும் இனிய பின்னால் நல்வாழ்த்துக்கள். நன்றி கூறிய அன்பு செல்வனுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளை ஒரு சிறந்த உண்மையாகவே ஒரு கோழி பொங்கலை கொண்டாடியது போல ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு நம்மை உள்ளாக்கிய நமது ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு பெரிய கிளாப்பை நம்ம சொல்லுவோமா? Very nice and very short and sweet program. Thank you teachers and the participate பண்ண ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் எங்களது நன்றிகள். நம்ம எதுக்கெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் அதிகமாக பண்ணுறோமோ அப்போது நம்மளுடைய ஆளுமை தன்மை வளரும். அதனால் இன்னைக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. எதுவுமே நாம் என்ன செய்யக்கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. கெட்டிங் சான்ஸ் ஒரு தடவை நமக்கு என்ன கிடைக்கும் சான்ஸ் இருக்கும். ஒன்லி ஒன் டைம் டு கம் நாம் யாத்தோ அதர்வைஸ் யூ வாண்ட் டு கெட் த சான்ஸ். பெரிய ஸ்கூலெல்லாம் போனால் கிடைக்காது. இங்கே உங்களுக்கு எல்லாருமே சான்ஸ் கிடைக்கல. அந்த சான்ஸை சிறப்பாக பயன்படுத்தி ஒரு சிறந்த மாணவர்களாக வளர உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இனிய தைப்பொங்கல் திருநாள், உழவர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கூறி மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்று ஒரு சிறிய இப்பொழுது நாம் சமைத்த பொங்கலை இறை ஆசிரியருக்கு நமது உணவை ஆசிரியருக்கு நம் தாழ்ந்த தந்தையை இப்போது கேட்டுக்கொள்கிறோம். போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்காக வேண்டிக்கலாம். எங்களை ஆசீர்வதியும் எங்களுக்காக வேண்டிக்கலாம். தந்தை மகன்